ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாபி ஃபிஷருடைய யூஎஸ் செஸ் சாம்பியன்ஷிப் கண்டினியூஷன் ஆஃப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 5ல் விளாண்ட கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதில் பாபி ஃபிஷருடைய விளையாடக்கூடிய ஆப்னன்ட் பேர் பார்த்தீங்கன்னா ரிஷவச்கி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். இவர் வந்து 1920லேயே பார்த்தீங்கன்னா 9 வயசு இருக்கும்போது ஃப்ரான்ஸில் ஒரு எக்ஸிபிஷன் சைமல்டேனியஸ் கேமில் வந்து இருக்கக்கூடிய எல்லா செஸ் பிளேயர்ஸுமே வந்து இவர் வின் பண்ணவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரு. ஸோ இந்த கேமில் ஃபிஷர் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வேரியேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஒயிட் வந்து C4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஃபிஷரு. இங்கிலீஷ் ஓப்பனிங் சிமெட்ரிக்கல் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நைட் F3, நைட் C6, இப்போ D4. ஸோ D4க்கு அப்புறமா இப்போ C-Takes D4, நைட் Takes D4. இந்த இடத்துல இப்போ நைட் F6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் F6க்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு நைட்டை வந்து ஒயிட் டெவலப் பண்ணுறாரு. இப்போ வந்து E6. ஸோ E6க்கு அப்புறமா பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபிஷர் வந்து அவருடைய சென்ட்ரு பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல இப்போ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய சென்ட்ரு பானை புஷ் பண்ணி இந்த ஒரு பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ D5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ D5 மூலிமா பாருங்கள், இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபிஷர் வந்து அவருடைய பானையை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டார். இப்போ இந்த இடத்துல வந்து பானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு D5 பான் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷரே அவருடைய பானை ஐசோலேட் பண்ணுறதுக்கான ரீசன் அவருடைய இந்த பிஷப் ஆக்டிவேஷன்ஸ்க்காக தான். ஸோ அவருடைய இப்போ 2 நைட் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இப்போ அவருடைய இந்த பிஷப்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. இப்போ நல்ல வழி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக வந்து ஒயிட் வந்து அவருடைய பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு. இப்போ பிஷப் D6க்கு அப்புறமா இப்போ ஒயிட் கேன்சல் பண்ணிக்கிறாரு. ஃபிஷரும் கேன்சல் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நைட் எடுத்துகிட்டு வந்து F3யில் போகிறார். ஸோ நைட் F3க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ பிஷப் G4. ஸோ 2 பிஷப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கு. அண்ட் 2 நைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஒயிட்டுடைய பீசஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பிளாக்குடைய பீஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரிஷவத்ஸ்கி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த ஜீப்பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த ஜீப்பானை புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சென்ட்ரு பான் வந்து பிளாக்குக்கு ஹேங்கிங்காக இருக்கே, அந்த பானை நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. இந்த பான் எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கலாம். இந்த நைட்டை உங்களால் எடுக்க முடியாது. நைட்டை சப்போஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிஷப் டேக்ஸ் H2 மூலிமா ஒரு செக் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குயினையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பானை எடுக்க முடியாது. ஸோ ஒயிட் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி G3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த டார்க் ஸ்கொயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறாரு. பட் லைட் ஸ்கொயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பிஷப் B4. ஸோ பிஷப் B4 மூலிமா இந்த நைட்டுக்கு அட்டாக். இந்த நைட்டை எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு பான் டெக்ஸ் நைட் மூலிமா இந்த இடத்துல பான்ஸ் வந்து ஐசோலேட் ஆகும். அதனால் அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டுக்கு சப்போர்ட்டாக போடுறாரு ஒயிட்டை. இந்த இடத்துல இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து E4 சென்டர் ஆஃப் த போர்டில் போடுறார். ஸோ இந்த சென்டரில் இருக்கிற நைட்டை நீங்கள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்றதை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த நைட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணணும். இந்த நைட் எடுத்துகிட்டா இப்போ பான் டெக்ஸ் நைட்டு இப்போ இந்த நைட் அட்டாக்ல இருக்குது. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நம்ம நைட் எடுத்துகிட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போடலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டை எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், பிளாக்கோடைய எத்தனை பீஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. பட் உங்களால் எந்த பீஸுமே எடுக்க முடியாது. அதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் டெக்ஸ் D2 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கப்புறமா நைட் F3 செக். ஸோ நைட் F3 செக் மூலிமா பாருங்கள் நம்ம ஒயிட்டுடைய குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் உங்களால் லைட் ஸ்கொயர் பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் டார்க் ஸ்கொயர் பிஷப்பை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் E2 செக் வரும். ஸோ நைட் டெக்ஸ் E2 செக் மூலிமா பாருங்கள் இந்த ஒரு குயினால் எடுக்க முடியாது. பிஷப் வந்து சூப்பராக கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கிங்கை இந்த கார்னரில் போட்டிங்கன்னா பிஷப் மூலிமா ஒரு செக்மேட் வந்துடும். அப்படி இல்லையா நீங்கள் கிங்கை இங்கே போட்டிங்கன்னா பிஷப் மூலிமா செக் வரும். திரும்ப நீங்கள் கிங் H3 ப்ளே பண்ணதுக்கப்புறமா குயின் G5 பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். நெக்ஸ்ட்டு குயின் G4 செக்மேட்டை உங்களால் தடுக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட் இன் 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால் உங்களால் வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப்பையும் எடுக்க முடியாது. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு நைட் எடுத்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட் எடுத்துட்டோம்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு சென்டரில் இருக்கிற பான் எடுத்துருவோம். ஸோ ஃபிஷருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. ஸோ இது மூலிமாவும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர் கம்ஃபர்டபுளாக இந்த கேமை வந்து லீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் உங்களால் வந்து இந்த ஒரு நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து
இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா, பிஷப் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ நைட் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த பான்ஸ் பாருங்கள் ஐசோலேட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருந்தாலுமே ஃபிஷருடைய ஆக்டிவான பீசஸ்க்கு முன்னாடி ஒயிட்டுடைய பீசஸால் ஈடு கொடுக்க முடியாது. ஃபிஷருடைய பீஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரே ஒரு பானை மட்டும் ஐசோலேட் பண்ணார். பட் இப்போ பாருங்கள் ஒயிட்டுடைய பான்ஸும் இப்போ ஐசோலேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்போ ரூக் C8. ஸோ ரூக் C8 மூலிமா இந்த ஒரு வீக்கான C3 பானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து B1ல போகிறாரு. இப்போ B7 பானுக்கு அட்டாக்கு, அதனால் இப்போ B6. ஸோ B6க்கு அப்புறமா பாருங்கள் இப்போ ரூக் B5, இப்போ குயின் E7. குயின் E7 மூலிமா இந்த ஒரு A3 பானுக்கும் அட்டாக் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பானை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. இந்த பானை மூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் E6. ஸோ பிஷப் E6க்கு அப்புறமா இந்த D5 பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு ஃபிஷர். ஏன்னா இந்த ரூக்கு இந்த குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குயின் A1 வந்து ப்ளே பண்ணுறாரு ஒயிட். ஸோ குயின் A1 மூலிமா பாருங்கள் நெக்ஸ்ட்டு குயின் இந்த ஒரு டயக்னலில் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் எந்த நேரத்துலையும் இந்த ஒரு ஏ பானையும் புஷ் பண்ணால் குயின் இந்த வழியாகவும் வரலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல குயின் A1 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நைட் எடுத்துன்னு வந்து D4ல போட்டிருக்கலாம். ஸோ இந்த பிஷப்பை சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம், இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். இந்த நைட்டுக்கு 2 பான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. பட் குயின் A1 வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. குயின் A1க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் F6. ஸோ குயின் F6 மூலிமா பாருங்கள் இந்த ஒரு நைட் வந்து குயின் பார்த்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இந்த ரூக்கை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரூக் D1 ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் G4 பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் மூவ் பிளாக்குக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நைட்டுக்கு வந்து டபுள் அட்டாக் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நைட் D4 வேணால் ப்ளே பண்ணலாம். பட் நைட் D4 மூலிமா பாருங்கள் இந்த பிஷப்பையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கலாம். பட் சிம்பிளாக நைட் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூக் வந்து அட்டாக்ல இருக்குது. இந்த பிஷப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஒரு நைட்டை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் E2 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் கிடச்சிரும். ஸோ லாஸ்ட்டு ஒரு சான்ஸ் என்ன ட்ரை பண்ணலான்னா, நீங்கள் ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பிஷப்பை நீங்கள் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நைட் டெக்ஸ் பிஷப்பு இந்த நைட்டை இந்த பிஷப் சூப்பராக கவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு ரீசன்னால் குயின் இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி கேஷுவலாக ரூக் D1 மாதிரியான மூவெல்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு நைட்டுக்கு டிஃபென்ஸ் தேவை இல்லையா, அதனால் கிங்கை எடுத்துகிட்டு வந்து G2ல போடுறாரு ஒயிட்டு. ஸோ கிங் G2க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ நைட் A5. ஸோ நைட் A5 மூலமா நெக்ஸ்ட் நைட் B7. ஸோ இந்த மாதிரி நைட் ரீமென்யூருக்கான ஒரு ட்ரை பண்ணுறாரு ஃபிஷரு. இப்போ நைட் D4, நைட் D4க்கு அப்புறமா நைட் B7. ஸோ நைட் B7க்கு அப்புறமா பாருங்கள் நெக்ஸ்ட்டு நைட் வந்து D6 வருவார். நெக்ஸ்ட்டு நைட் வந்து E4 ஸ்கொயருக்கு வராரு. ஒரு சூப்பரான ரீமென்யூர். ஸோ நைட் இங்கே வந்துட்டார்னா இந்த பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார். இந்த இடத்துல இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து B4ல போகிறாரு. இப்போ நைட் D6. ஸோ ஃபிஷர் அவருடைய பிளான் படி நைட்டை வந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் த போர்டு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாரு. இப்போ A5க்கு அப்புறமா இப்போ நைட் எடுத்துன்னு வந்து E4ல போட்டார். ஸோ நைட் E4க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இந்த ஒரு B6 பான் ஹேங்கிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு B6 பான் அவங்களால எடுக்க முடியாது. எடுத்துட்டிங்கன்னா பிஷப் H3 செக் வரும். H3 செக்குக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூக்கை வந்து எடுத்துடலாம். ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் ரூக் டெக்ஸ் B6 வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயினை வந்து இந்த ஒரு B5க்கு கொண்டு வராரு. இப்போ வந்து நைட் டெக்ஸ் C3 பான் எடுத்ததுக்கப்புறமா இப்போ பிஷப் மூலிமா இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பானை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. சிம்பிளாக நைட் A4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபோர்க்கு. ஸோ அதனால் பிஷப் A3 ப்ளே பண்ணி ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ரூக் C5க்கு அப்புறமா இப்போ கிங் வந்து இங்கே மூவ் ஆகிக்கிறார். கிங் G1. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களால் ரூக் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நைட் A4 மூலிமா நம்ம ரூக்கையும் குயினையும் ஃபோர்க் பண்ணிக்கலாம். அதனால் கிங் எடுத்துன்னு வந்து G1ல போடுறாரு. கிங் G1க்கு அப்புறமா இப்போ இந்த பிஷப்பை வச்சு இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஒரு லைட் ஸ்கொயர் வந்து இப்போ வீக்காக இருக்கு இல்லையா, அதனால் இப்போ இந்த ரூக் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு கார்னரில் போகிறார். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபிஷரோடைய ஆப்னண்ட்டோடைய ஹெவி பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக அலைனாக இருக்குது. பட் இந்த இடத்துல ஃபிஷர் வந்து ஒரு சூப்பரான பிளான் பண்ணுறாரு. B5 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ B5 புஷ் பண்ணுறதுக்கான நோக்கமே இந்த ஒரு பானை வந்து விடுறதுக்காக தான். இந்த ஒரு பானை வந்து நீங்கள் லைட் ஸ்கொயர் பிஷப்பை வச்சு தான் எடுக்க முடியும். ஸோ லைட் ஸ்கொயர் பிஷப்பை எடுக்கிறதுனால ஃபிஷருக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது. பிளாக்கு கிட்ட லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்குது. ஸோ ஒயிட் வந்து அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை விட்டுட்டாருன்னா ஃபிஷருடைய பொசிஷன் வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பானை வந்து பிஷப்பை வச்சு எடுக்காமல் சப்போஸ் இந்த நைட்டை வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் F3 பிரில்லியண்ட்டான மூவ். நெக்ஸ்ட் நம்ம செக்மேட்டை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த செக்மேட்டை உங்களால் தடுக்கவே முடியாது.
அதனால் நைட்டை வச்சு எடுக்க முடியாது. ஸோ பிஷப்பை வச்சு ஒயிட் எடுக்கிறாரு. இப்போ இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ ரூக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து E5ல போகிறார். இமீடியட்டாக லைட் ஸ்கொயர் அட்டாக் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு குயின் E4 மூலிமா இந்த ஒரு G2 ஸ்கொயருக்கு பெரிய அட்டாக் காத்துட்ருக்கு. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ ஒயிட் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ரூக் எடுத்துகிட்டு வந்து E1ல போகிறாரு. இப்போ வந்து குயின் E4 ஒர்க் அவுட் ஆகாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்பிளாக எஃப் பானை வந்து புஷ் பண்ணிக்கலாம். இந்த எஃப் பானை நைட் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு E3 பானை இந்த ரூக் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் ரூக் இங்கே வந்தார். ஸோ ஃபிஷர் வந்து இந்த ஒரு குயின் E4 மூவ் இப்போ ப்ளே பண்ணல. ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா H5 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த சைடில் அவருடைய பான்ஸ் எல்லாம் ரோல் பண்ணுறாரு. ஸோ கிங் சைடில் இருக்கிற பான்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இப்போ நைட் C6 குயினுக்கு அட்டாக்கு. இப்போ சிம்பிளாக குயின் C3க்கு அப்புறமா இப்போ ரூக்கும் குயினும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அலைன் ஆடுறாங்க. இப்போ குயின் C2. ஸோ குயின் C2க்கு அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல வந்து நைட் எடுத்துருந்து ஒரு செக் வருது. இப்போ கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்போ நைட் எக்ஸ் D5. ஸோ இப்போ ஃபிஷர் வந்து ஒரு பான் டவுனில் இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல ஃபிஷர் வந்து ஒரு சூப்பரான த்ரெட் தராரு. ரூக் C8. ஸோ ரூக் C8 மூலிமா நெக்ஸ்ட்டு குயின் C1 செக் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு டெட்லியான செக்கு. இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய நைட்டை இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமில் வந்து முடியும். இப்போ வந்து குயின் மூலிமா செக்கு, ரூக் டெக்ஸ் குயின், ரூக் டெக்ஸ் ரூக்கு, நெக்ஸ்ட்டு நீங்கள் குயினை வச்சிங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல கரெக்டான டிஃபென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து குயின் B4. பட் அதை ஆக்சுவலாக கேமில் ப்ளே பண்ணல. இப்போ குயின் B4க்கு அப்புறமா பாருங்கள், முக்கியமாக நம்ம இந்த ஒரு ஸ்கொயரையும் கவர் பண்ணுறோம். குயின் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு குயின் E4, அதுக்கப்புறமா குயின் G2 செக்மேட்டும் நம்ம வந்து த்ரெட்டன் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு செக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குயின் E1 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். குயினை வந்து சூப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல குயின் B4 வந்து ஒரு சூப்பரான மூவ். பட் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி ரெஷவத்ஸ்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவை ப்ளே பண்ணல. அவர் என்ன மூவ் ப்ளே பண்ணிட்டாருன்னா நைட் C3 ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ நைட் C3 பார்த்தீங்கன்னா ஒரு லூசிங் மூவ். ஸோ நைட் C3 மூலிமா நம்ம இந்த ஒரு நைட்டை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணலாமே, இந்த பிஷப்பை நம்ம இப்போ வந்து செக் கொடுத்து வின் பண்ணிக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். இது ஆக்சுவலாக கேம்லேயும் நடந்துச்சு. இந்த இடத்துல இந்த உடைய கண்டினியூஷன் எப்படி இருக்குன்றது ஃபிஷர் நம்மளுக்கு அழகாக காமிச்சிருக்காரு. இந்த இடத்துல இப்போ கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களால் இந்த பிஷப்பை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரூக்கை வச்சு ஒரு செக் தராரு. இப்போ ரூக்கை வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறமா ரூக் டெக்ஸ் ரூக்கு. இப்போ இந்த ஒரு பிஷப்பை வச்சு இந்த ரூக் எடுக்கிறாரு. இப்போ இந்த ஒரு பிஷப் எஸ்கேப் ஆகிட்டார் பாருங்க. இப்போ ஃபிஷருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருந்தால் ஈஸியாக கேமை முடிச்சிடலாம். ஸோ இது மூலிமா பாருங்கள் கேம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு ஃபிஷர் வந்து அழகாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. குயின் F3 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கு. இப்போ எனிவே ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ பிஷப் B3 செக் வருது. இப்போ கிங் E2க்கு அப்புறமா இப்போ குயின் C4 செக்கு. ஸோ குயின் C4 செக்குக்கு அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துலேருந்து 2-3 மூவ்ஸ்லேயே வந்து ஒயிட் மேட் ஆகிடுவார். அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து 2 இடத்துல தான் உங்களுடைய கிங்கை வைக்க முடியும். ஒன்று கிங் E1, அப்படி இல்லைனா கிங் D2. நீங்கள் கிங் D2 ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செக்மேட் ஆகிடுவீங்க. அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து கிங் D1 ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி குயின் வச்சு செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 47வது இந்த ஒரு குயின் C4 செக்குக்கு அப்புறமா ஒயிட் கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேமு. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷர் அவருடைய பானை ஐசோலேட் பண்ணி அவருடைய பீஸ் ஆக்டிவிட்டிக்காக ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணார். அந்த ஒரு பீஸ் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கொடுத்தது. பின்னாடி ஒயிட்டோடைய பான்ஸும் ஐசோலேட் ஆகிடுச்சு. அண்ட் பிளாக்கோடைய பீசஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால பவர்ஃபுல்லான அட்டாக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தாங்க முடியல. ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான நம்ம ஃபிஷர் விளாண்ட ஒரு அதிரடியான ஆட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.